வணக்கம் நண்பர்களே. யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட் ப்ரிப்ரேஷனுக்கு ஸ்பெக்ட்ரம் புக் ஃபார் மாடர்ன் இந்தியா இதை எப்படி படிக்கிறது, இதை பற்றி நிறைய மாணவர்கள் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. இதை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் ப்ரிப்ரேஷன் கைடன்ஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆனாலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பெசிஃபிக்காக இந்த புக்கை எப்படி நாங்கள் அப்ரோச் பண்ணுறது, எந்த ஏரியாஸை இந்த புக்கில் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி படிக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதனால் தனியாக ஒரு வீடியோவில் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இப்போ இதை தான் இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸ்பெக்ட்ரம் புக் ஃபார் மாடர்ன் இந்தியா இந்த புக்கு பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாக நிறைய ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸ் ஹிஸ்ட்ரி மாடர்ன் இந்தியா ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த புக் ஒரு நல்ல ரிசோர்ஸ், யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ரிசோர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஆனாலும் இந்த புக்கை எப்படி படிக்கணும், இது ரொம்ப முக்கியமானது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் செய்யக்கூடிய தவறு, இந்த ஸ்பெக்ட்ரம் புக் இருக்கு இல்லையா, இதையே ஹிஸ்ட்ரி ப்ரிப்பரேஷனுக்கு மெயின் புக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட் ப்ரிப்பரேஷனுக்கு நமக்கு பேஸ் ரிசோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்சிஆர்டி புக்ஸ். என்சிஆர்டி புக்ல நீங்க பேஸ் போடணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்பெக்ட்ரம் புக் இருக்கு பாருங்க, ஸ்பெக்ட்ரம் ஃபார் மாடர்ன் இந்தியா. இந்த புக்ல செலக்டிவா சில ஏரியாஸை நீங்க மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரிக்கு மட்டும் படிக்கணும். இதுதான் கரெக்டான அப்ரோச். அப்போ இந்த புக்கை நம்ம பிரதானமா யூஸ் பண்ணக்கூடாது. இந்த புக்கும் தேவைதான், ஆனா என்சிஆர்டி புக்ல நல்ல நாலேஜை டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஸ்பெக்ட்ரம் புக்கை நம்ம செலக்டிவா படிக்கணும். சரி, இந்த ஸ்பெக்ட்ரம் புக்ல எந்தெந்த ஏரியாஸ் நமக்கு தேவை அப்படிங்கறத பார்த்துருவோம். ஒன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எல்லாருக்கும் ஈஸியா புரியணும் அப்படின்றதுக்காக போர்டில் எழுதி எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்களும் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்பெக்ட்ரம் புக் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 450 பேஜ் கிட்ட வரும். இவ்வளோ பேஜஸையும் நம்ம படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவை கிடையாது. ஒரு சில ஏரியாஸ் மட்டும்தான் இந்த புக்ல நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஏரியா என்னன்னு பாத்தீங்கன்னா சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட். இதை வந்து இந்தியன் ரெனைசான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்சிஆர்டி புக்ஸ்ல நீங்க இதை பத்தி டீப்பா படிப்பீங்க. இந்த புக்ல நம்ம எப்படி படிக்கணும்னா முக்கியமான மூமெண்ட்ஸ் என்ன, அந்த மூமெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணது யாரு, அந்த மூமெண்ட்ஸ் உடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கறத நாம இதுல படிக்கணும். இந்த புக் பாத்தீங்கன்னா நீங்க மெயினா ஃபேக்சுவலா தான் நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும், இன்ஃபர்மேஷன் நிறைய எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்சிஆர்டி புக்ல ஸ்ட்ராங்கான கான்செப்சுவல் பேஸ் போட்டதுக்கு அப்புறம் இந்த புக்கு வாங்க. உதாரணத்துக்கு பிரம்மோ சமாஜ், ஆரிய சமாஜ், பிரார்த்தனா சமாஜ், சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி, இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் நீங்க படிக்கணும். இதோட சேர்த்து ஃபவுண்டர் யாரு அப்படின்றத படிச்சிருங்க. ஜெனரலா ஒரு முக்கியமான ஃபவுண்டர் இருப்பாங்க. ஒரு சில மூமெண்ட்ஸ்க்கும் ஆர்கனைசேஷன்ஸ்க்கும் மோர் தென் ஒன் ஃபவுண்டர் இருப்பாங்க. அது யாருங்கிறத பாத்துருங்க. இப்ப பிரம்மோ சமாஜுக்கு ஃபவுண்டர் பாத்தீங்கன்னா ராஜா ராம்மோகன் ராய் ஒருவர். மாதிரி முக்கியமான ஆர்கனைசேஷன்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஃபவுண்டர்ஸ் இருப்பாங்க. சில ஃபவுண்டர்ஸ் பாத்தீங்கன்னா புக்ஸ் எழுதியிருப்பாங்க. அப்படி புக்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் சேர்த்து நீங்க மெமரைஸ் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணுங்க போதும். இந்த பகுதி வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த புக்ல இருந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். செகண்ட் பார்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ஈவென்ட்ஸ். இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இருக்கு இல்லையா, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இதெல்லாம் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளும் வரும். இதுல முக்கியமான ஈவென்ட்ஸ் என்ன, பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் என்ன, இதை ஃபேக்சுவலா இந்த புக்ல இருந்து நீங்க அழகா லேர்ன் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஸ்வதேஷி மூவ்மெண்ட், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ரோல், அடுத்தது காந்திஜி மாஸ் மூவ்மெண்ட். புக்ல பாத்தீங்கன்னா குரோனாலஜிக்கலா கொடுத்திருப்பாங்க, டைம் லைனா கொடுத்திருப்பாங்க, ஈஸியா நம்மளால லேர்ன் பண்ண முடியும். அடுத்து நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்,
civil disobedient movement, quit India movement, August offer, Cripps mission, Wavell plan. நீங்க கேட்கலாம் இதெல்லாம் நாங்க NCERT புக்ல லேர்ன் பண்ணுவோமே அப்படின்னு கேட்கலாம். இந்த புக்ல இதெல்லாம் கிறிஸ்பா கன்சாலிடேட் பண்ணி கொடுத்திருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு விதமான கிளாரிட்டியை கொடுத்துரும். அதோட சேர்ந்து நிறைய டாபிக்ஸை இந்த புக் வந்து லிங்க் பண்ணி கொடுக்கும். உங்களால பெட்டரா அசோசியேட் பண்ண முடியும். ஒரு ஓவரால் ஃப்ரேம் ஒர்க் உங்களுக்கு கிடைக்கும். தேர்ட் பார்ட், கவர்னர் ஜெனரல் and viceroys and their impact. freedom struggle பாத்தீங்கன்னா கவர்னர் ஜெனரல்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க, வைஸ்ராய்ஸ் இருந்தாங்க இல்லையா. இதுல முக்கியமான நபர்கள் அவங்க இந்தியால கொண்டு வந்த மாற்றங்கள் என்ன, சேஞ்சஸ் என்ன, டெவலப்மெண்ட்ஸ் என்ன, இதை பார்க்கணும். இதுல பாத்தீங்கன்னா பாசிட்டிவ்ஸும் இருக்கும், நிறைய நெகட்டிவ்ஸும் இருக்கும். உதாரணத்துக்கு வில்லியம் பென்டிக், இவருடைய பாசிட்டிவ் ரோல் அந்த புக்ல கொடுத்திருப்பாங்க. நிறைய ரீஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருப்பாரு. சத்தி அபாலிஷன், நம்ம விடோ ரீமேரேஜ், இந்த மாதிரி ப்ரோக்ரெசிவான ரீஃபார்ம்ஸ் வந்து இந்த காலகட்டத்தில் வந்திருக்கும். லார்ட் ரிப்பன் லிட்டன், இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். இன்னைக்கு கார்பரேஷன்ஸ், முனிசிபாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த காலத்துல இவங்க தான் அதுக்கு முன்னோடியா இருந்தாங்க. லார்ட் டல்ஹௌசி, அவர் எதுக்கு ரினவுண்ட்னு பாத்தீங்கன்னா ரயில்வேஸ், டெலிகிராஃப்ஸ், இதுக்கெல்லாம். இந்த மாதிரி நீங்க படிச்சிருங்க, டைம் லைனா படிச்சிருங்க. நான் சொன்னது போல கவர்னர் ஜெனரல் அண்ட் வைஸ்ராய்ஸ் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் மெயினா இருக்கும், பாசிட்டிவ் ஆஸ்பெக்டும் இருக்கும். லார்டு கர்சன் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் மெயினா இருக்கும். எதோட அசோசியேட் ஆயிருப்பான்னு பாத்தீங்கன்னா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால்ல இவர் அசோசியேட் ஆயிருப்பார். அடுத்து பிரிட்டிஷ் பாலிசிஸ் டுவர்ட்ஸ் இந்தியன் ஸ்டேட்ஸ், இதுவும் இந்த புக்ல கிறிஸ்பா கொடுத்திருப்பாங்க. பாலிசி ஆஃப் ரிங் ஃபென்ஸ், சபார்டினேட் ஐசோலேஷன், எந்த பாலிசியை எந்த கவர்னர் ஜெனரல் கொண்டு வந்தாங்க அதை அப்படியே கிரானலாஜிக்கலா படிச்சு வச்சிருங்க. ஓகேவா? சப்சிடரி அலையன்ஸ் இதெல்லாம் அதுக்குள்ள வரும். இது நான்காவது. ஐந்தாவது ட்ரைபல் ரெபலியன்ஸ் அண்ட் பெசன்ட் ரெபலியன்ஸ். கிளர்ச்சி, இதை படிக்கணும். ட்ரைபல்க்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா முண்டா, சாந்தால், இதெல்லாம் வரும். பெசன்ட் பொறுத்த வரைக்கும் இண்டிகோ, பப்னா ரிவால்ட், மப்பிலா ரிவால்ட், இதெல்லாம் வரும். இந்த பகுதியும் இந்த புக்ல கிறிஸ்பா கொடுத்திருப்பாங்க. இதெல்லாம் பண்ணிடுங்க. யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ்க்கு இது ஒரு முக்கியமான பார்ட், ட்ரைபல் அண்ட் பெசன்ட் ரெபலியன்ஸ். அடுத்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் மனப்பாடம் தான். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் செஷன்ஸ் 1885 ஆரம்பிச்சு அப்படியே நீங்க படிக்கணும். முக்கியமான செஷன்ஸ், லீடர் யாரு, பிளேஸ் எது, முடிஞ்ச வரைக்கும் மனப்பாடம் பண்ணுங்க. மெயினா கேள்விகள் எப்படி இருக்கும்னா, who is the first women leader, who is the first foreign women leader, who is the first foreign leader, who is the first Muslim leader, இந்த மாதிரி கேள்விகள் வரலாம். அது இல்லாம காந்தி எந்த வருஷம் லீடர்ஷிப் எடுத்துட்டாரு, நேரு எந்த வருஷம் லீடர்ஷிப் எடுத்துட்டாரு, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எப்ப லீடர்ஷிப் எடுத்தாரு, இந்த மாதிரி கேள்விகள் எதிர்பார்க்கலாம். 1930s எண்ட்ல பாத்தீங்கன்னா நேரு, சுபாஷ் சந்திர போஸ் கையில லீடர்ஷிப் வந்திருக்கும். காந்தி வந்து 1924 பெல்காம்ல அவர் பிரசன்ட் பண்ணிருப்பாரு. ஸோ இந்த பகுதியை கவர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணுங்க. லீடர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி நீங்க கவர் பண்ணுங்க. காந்தி, போஸ், நேரு, சரோஜினி நாயுடு, ஆனி பெசன்ட், இந்த மாதிரி முக்கியமான லீடர்ஸ் மேல அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுங்க. இது 6th பார்ட். 7th பார்ட் ரொம்ப முக்கியமான பார்ட். இதுவும் ரெகுலரா யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ்ல வந்திருக்கு. எஜுகேஷன் ரீஃபார்ம்ஸ். பிரிட்டிஷ்
ஏரால பிரிட்டிஷ் இந்தியாவை ஆட்சி செய்யும்போது அவங்க கொண்டு வந்த ரீஃபார்ம்ஸ். உதாரணத்துக்கு மெக்காலேஸ் ஆக்ட், சார்ஜன்ட் பிளான் ஆஃப் எஜுகேஷன் 1844 if I am correct, Hartog Committee, Calcutta University Act, இதெல்லாம் படிச்சிருங்க. கடைசியா அந்த புக்கினுடைய கடைசி பகுதியில் important personalities and what they are associated with. இந்த பகுதியை குயிக்கா கோ த்ரூ பண்ணிடுங்க. உதாரணத்துக்கு காந்திஜி எந்தெந்த ஆர்கனைசேஷன் எந்தெந்த மூவ்மெண்டோட அசோசியேட் ஆயிருந்தாரு, ஃபெரோஸ் ஷா மெஹ்தா எதோட அசோசியேட் ஆயிருந்தாரு, கோபால் கிருஷ்ண கோகலே, இந்த மாதிரி சம்மரைஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அவங்க அசோசியேட் ஆகிற மூமெண்ட்ஸ் என்ன, அவங்க கான்ட்ரிபியூஷன் என்ன, இது வந்து சம்மரி நோட்ஸா இருக்கும், ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்கு. இதையும் இந்த புக்ல லேர்ன் பண்ணிடுங்க. நான் சொன்ன இந்த ஏரியாஸை மட்டும் நீங்க இந்த ஸ்பெக்ட்ரம் மாடர்ன் இந்தியா புக்ல லேர்ன் பண்ணா போதும். என்சிஆர்டி புக்கை நல்லா ஸ்ட்ராங்கா படிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த புக்கை நீங்க ஈஸியா கவர் பண்ணிடலாம். ஒரு சில நாட்கள்லேயே கவர் பண்ணிடலாம். ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா ஒரு 4 டேஸ்லேயே முடிச்சிடலாம். ஒரு சீரியஸ் ஆஸ்பிரண்டால மேக்ஸிமம் ஒரு 4 to 5 டேஸ்லேயே இந்த புக்கை கவர் பண்ண முடியும். நன்றி.